ராமநாதபுரம் கேணிக்கரை பகுதியில் பள்ளி முடிந்து மாணவர்கள் வீடு திரும்பும் நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களும் பெற்றோர்களும் அவதி அடைந்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சோனைமுத்தன். வணக்கம். இந்த பகுதியில் எவ்வளவு மணி நேரமாக இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுகிறது? இது வாடிக்கையான ஒன்றா அல்லது இன்று மட்டும் ஏதேனும் காரணத்தால் அந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க சோனைமுத்தன். நிச்சயமாக வணக்கம். அதாவது ராமநாதபுரம் முக்கிய பகுதியில் கடந்த அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதனால பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடித்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில தற்போது பள்ளிகள் முடிந்து வீடு திரும்பும் நேரத்துல ராமநாதபுரம் முக்கிய தனியார் பள்ளிகள் பல அமைந்துள்ள பகுதியான கேணிக்கரை பகுதியில திடீரென கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. முதல் நாள் பள்ளிக்கு சென்றுவிட்டு மீண்டும் ஆர்வமுடன் வீடு திரும்பக்கூடிய மாணவர்களும் அவர்களை கூட்டிக் கொண்டு செல்லும் பெற்றோர்களும் மேலும் வாகன ஓட்டிகளும் இந்த போக்குவரத்து நெரிசலால் கடும் அவதிக்குள்ளானார்கள். தொடர்ந்து அரை மணி நேரமாக அந்த பகுதியில வாகனங்கள் குறுக்கும் நெருக்கமாக நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. கேணிக்கரையிலிருந்து ஓம் சக்தி நகர் செல்லும் முக்கிய பிரதான சாலை முழுவதுமே இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி வேலைகள் முடியும் நேரத்தில் அந்த பகுதியில் இதுபோன்று தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆகவே அந்த பகுதியில அந்த மாலை மற்றும் காலை நேரங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்பது பலரது கோரிக்கையாகவும் வாகன ஓட்டிகளுடைய கோரிக்கையாகவும் உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.